வேதத்துல வாசிக்கிறோம், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்திரீயினுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்துட்டார். பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நிறைய பேர் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு ஸ்திரீயும் உட்கார்ந்து இருக்கிறா. அந்த ஸ்திரீயினுடைய இருதயத்தை திறக்க கர்த்தருக்கு சித்தம் உண்டானது. அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வார்த்தை அவளுக்குள்ள போக ஆரம்பிச்சது. இருதயம் என்ன செய்தது? திறக்கப்பட்டது. இங்க அந்த லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்தாராம்? திறந்தாரு. சில இருதயத்தெல்லாம் திறக்கவே என்ன முடியாது. நம்ம வார்த்தையில நாம அவங்களை என்ன செய்ய முடியாது, திருத்தவோ மாத்தவோ முடியாது. சொல்லுங்க, நல்லா யோசிக்கணும். மனுஷன் எவ்வளவு ஆலோசனை கொடுத்தாலும் சரி, மனுஷன் எவ்வளவு பிரசங்கம் வித்தியாசமா பண்ணாலும் சரி, ஜனங்கள் மனம் திரும்பணும்னா கர்த்தருடைய வார்த்தை அவங்க இருதயத்துக்குள்ள போனாதான். அல்லேலூயா. அவங்க இருதயத்துக்குள்ள அது போகல அப்படின்னா மனம் திரும்புதல் வராது. பவுல் பிரசங்கம் பண்றாரு, லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது எவ்வளவு கல்லான நெஞ்சா இருந்தாலும், கரடு முரடான மனுஷனா இருந்தாலும், கொலைகாரனா இருந்தாலும், பெச்சாரக்காரனா இருந்தாலும், ஸ்தோத்திரம் பொய்யனா இருந்தாலும், திருடனா இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அவருடைய இருதயம் திறக்கப்படும்.